விசிகேக்கு வந்து 8 தொகுதிகள் வந்து திமுக கூட்டணியிலேருந்து ஒதுக்கியிருக்காங்க. இதனால சில சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கு. முக்கியமா வந்து ஒரு ப்ளூ கலர் பேனா வச்சு எழுதக்கூடியவங்க, ஸ்டாலின் மாரி லாரன்ஸ் போன்றவர்கள் வந்து ஒரு மாரி Facebookலயும் சரி, Twitterலயும் சரி நீங்க பார்த்துருப்பீங்க. 8 8 தொகுதியும் 8 தோத்துடணும். தோத்துறணும் அப்படின்னு சொல்றாங்க. அத எப்படி இல்ல பார்க்குறீங்க? எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு ஆசை இருக்கும். ஆ. நம்ம நல்லா இருக்கணும்னு ஒரு ஆசை. நம்ம வளரணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நல்லபடியா வாழ்க்கையில ஒரு ஆசை. சில பேருக்கு வயித்தெரிச்சல்ல பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஆசை இருக்கும். இந்த ஆசைகள் வந்து வேறுபடும். அதுமாரி அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கு. ஆனா அவங்க அ 8 தொகுதியில தோக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஓகே. ஆனா யார் ஜெயிக்கணும்னு அவங்க விருப்பப்படுறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது ரொம்ப விடுதலை சிறுத்தைகள் தோக்கணும் சரி. ஆனா யார் ஜெயிக்கணும்? நீங்க அந்த இடத்துல இருந்து தான் அவங்களோட நோக்கத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி விளிம்பு நிலை மக்களுக்காக ஒரு இயக்கம், போராடிட்டு இயக்கம். அந்த இயக்கத்தின் மேல விமர்சனங்கள் இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைமை அப்படிங்கிறது எல்லா விமர்சனங்களும் காது குடுத்து கேட்கிற ஒரு இடத்துல இருக்கிறவங்க. உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னா நம்ம சொல்லலாம். அது கன்ஸ்ட்ரக்டிவா இருந்தா எடுத்துக்கிற இடத்துல இருக்கிற ஒரு இயக்கம் தான். நீங்க அணுக முடியாத இடத்துலயோ, ஒரு பெரிய மதில் சுவருக்கு பின்னாடியே ஒளிஞ்சிட்டு இருக்கிற இயக்கம் தலைமையெல்லாம் கிடையாது. அப்போ உங்க குறைகள தலைமையிட்ட சொல்லலாம். நிறைகள பாராட்டலாம். இத செஞ்சிருக்கலாம்னு சொல்லலாம். இத செய்யாம விட்டுட்டீங்கன்னு சுட்டிக்காட்டலாம். இத நீங்க சரி பண்ணிக்கணும்னு சொல்லலாம். அதெல்லாமே சரிதான். ஆனா எடுத்தோனே 8 தொகுதி நீங்க தோக்கணும். அப்ப 8 தொகுதியில விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரா பாமக நிக்க போகுது. விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரா பாஜக நிக்கும். அப்ப நீங்க பாமக ஜெயிக்கணும், பாஜக ஜெயிக்கணுங்கிறதோடைய வெர்ஷனா தானே இத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட சங்கி மனது வெளியில வருது. அவங்க பாஜக வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறாங்க. பாமக வெற்றி பண்ண ஆசைப்படுறாங்க. அவங்க எண்ணம் நிறைவேறணுமா வராதாங்கிறத மக்கள் தீர்மானிக்க போறாங்க. அத நம்ம பெருசாலாம் கண்டுக்க கூடாது. அவ்வளவுதான். ஆனா அவங்க தொடர்ந்து விசிகா மேல மட்டும் தான் டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்களே! அத நம்ம எப்படி இல்ல புரிஞ்சுக்கலாம்? அதுதான் நான் எப்போதும் ஒண்ணு இருக்கு. ஒண்ணு ஒரு ஒரு லைம்லைட் புகழ் வெளிச்சத்துக்கு வரதுக்கு 2 விஷயம் பண்ணணும். ஒண்ணு வாழ்க்கையில நம்ம கஷ்டப்பட்டு முன்னேறணும். ஒரு படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போறதோ, ஒரு தொழிலதிபர் ஆவறதோ, ஒரு அரசியல்ல வரதோ அப்படி ஒண்ணு இருக்கும். அது ஒரு சமூகத்துல ஒரு புகழ் வெளிச்சத்துல வருது. இன்னொன்னு யாரு புகழ் வெளிச்சத்துல இருக்காங்களோ, அவங்கள பத்தியே தொடர்ந்து பேசுறது. அதன் மூலியமா புகழ் வெளிச்சத்துக்கு வருது. அக்கா வந்து 2வது கேட்டகரி. அந்த மாரி தான் இவங்கன்னா விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்க மூலியமா அவங்களுக்கு ஒரு ஒரு புகழ் வெளிச்சம். அதன் மூலியமா அவங்களுக்கு ஒரு சாப்பாட்டுக்கு வழி. இவ்வளதான். நீங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நேரத்துல விடுதலை சிறுத்தைகளை பத்தி பேசினா சோத்துக்கு ஏதாவது வழி கிடைக்கும். அதுக்காக பேசுறது. நீங்க அத நம்ம அவ்வளோ சீரியஸா ஒரு அட்டென்ஷன் குடுக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. அவங்க ஏதோ பாவம் அவங்க பசி தீருது. அவங்க பசிக்காக அத பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தான் அவங்கள புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்லப்போனா அவங்கள வந்து பரிதாபப்படணும். அவங்களுக்கு நம்ம ஆறுதலாவும் இருக்கணும். நம்மளால ஒருத்தவங்க சாப்பிடுறாங்கன்ற தன்னிறைவு என்னைக்கும் விடுதலை சிறுத்தைகளுடைய தொண்டர்களுக்கு இருக்கணும். அவ்வளோதான். அத தாண்டி அது ஒண்ணும் பெருசா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஓகேண்ணா. அதே மாரி இப்போ 8 தொகுதிகள் தோக்குறோம் அப்படின்னு சொல்ற மாரி, ஒரு 2 தொகுதிகள்ல போட்டுட்டு, இப்போ அந்த புது தொகுதிகள போட்டு, இதுல யாராவது தலித் நிப்பாட்ட முடியுமா? விசிகானால அப்படின்ற ஒரு கொஸ்டின் நீங்க அவங்க எழுப்புறாங்க. இப்போ வந்து 8 தொகுதி விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதுல வந்து தனி தொகுதி 6, 2 பொது தொகுதி. ஓகே. அதாவது ஏதாவது பேசணும், விதண்டாவாதம் பண்ணணும்னு இருக்கு. இப்போ என்ன சொல்லுவாங்க, பொது தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் நிக்குமான்னு ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க. அதாவது இத போன மாசம் வரைக்கும் பேசுவான். ஆனா அவனுக்கு அந்த அறிவே இருக்காது. 2021ல ஜெயிச்ச 2 தொகுதி பொது தொகுதி தான். அதுல குறிப்பா திருப்பூர்ல அ வ வன்னியர் சமூகத்தை சார்ந்த அண்ணன் எஸ்.எஸ். பாலாஜியும், நாகப்பட்டினத்துல அண்ணன் நாலு ஷானவாசும் அவங்க ஜெயிச்சாங்கன்றத அந்த அறிவு எல்லாமே போன மாசம் வரைக்கும் பேசுவான். இப்ப இப்படி ஒண்ணு வருவானுங்க அவனுங்க. அதாவது பட்டியல் சமூக மக்களுக்கான ஒரு பிரிவிலேஜ் அவ்வளவுதான். அது வந்து அவர்களுக்கான உரிமை, முன்னுரிமைக்காக தனி தொகுதிகள் இருக்கு. அதை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் பொது தொகுதியில நிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பொது தொகுதியில நிக்க முடியுமாங்கிறத ப்ரூவ் பண்ண திரும்ப நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். அப்ப நம்ம இங்க இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் வந்து கிட்டத்தட்ட எல்லா சமூக மக்களும் ஒண்ணு விடுதலை சிறுத்தை இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கான ரெப்ரசன்டேஷனா நம்ம கொடுக்கணும். அப்ப இயல்பாவே பொது தொகுதி 2 தான் இருக்கும்போது, அங்க வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை நிறுத்தும் பொழுது வேற ஒரு சமூகத்துக்கான வாய்ப்பு கொடுக்க முடியாம போயிடும். அதனால அவங்க ஏதாவது சொல்றேன்னா ஏதாவது ஒண்ணு பேசணும். ஏன்னா இது அனைவருக்குமான கட்சியா இருக்கிறபோது, எல்லாருக்கும் அதிகாரத்த பகிர்ந்தளிக்கணும்னு நினைக்கிறாரு இல்லையா? ஆமா, கண்டிப்பா. நீங்க 2 தொகுதி தான் இருக்கு. 2 தொகுதிய வந்து பொது தொகுதி வருது. அந்த 2 தொகுதியில போன தடவ 2021ல பார்த்தீங்கன்னா, 2 பொது தொகுதியில ஒரு இஸ்லாமியருக்கு ரெப்ரசன்டேஷன் அங்க குடுத்தாச்சு. ஒரு இடத்துல வந்து வன்னியர் நான் தலித். இப்ப அங்கேயும் நாங்க ஒரு தலித்த நிப்பாட்டுறோம் அப்படின்னா, நான் தலித் ரெப்ரசன்டேஷன். இன்னைக்கு தலித் அல்லாதவர்கள் கட்சியில வந்து நிறைய ஆளுமைகள் உருவாயிருக்காங்கல்ல. அவர்கள் இருக்காரு. ஆமா. ஸோ உங்களுக்கு அவர்களுக்கான ஒரு வாய்ப்ப நம்ம குடுக்கணுங்கிறது, அப்ப அது இருக்கிறது அந்த 2 தொகுதி தான் பயன்படுத்துற வாய்ப்பு தான். ஸோ அத நம்ம அப்படிதான் பண்ண முடியும். நாளைக்கு விடுதலை சிறுத்தைகள் 234 தொகுதியும் நிக்கிற அளவுக்கான வாய்ப்புகள் வரும்போது, இவங்க கேட்கிற எல்லா காம்பினேஷனும் இவங்க நினைக்காத தாண்டி முன்னுரிமை கொடுத்து எழுச்சி தமிழர் அவர்கள் செய்ய தான் போறாரு. சும்மா இவங்க ஏதாவது ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அது ஏன் பண்ண முடியும்?